800 தோழர்கள் சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்திலே தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை கண்டித்து போராட்டத்தை கலந்து கொண்டார்கள். 10 ரூபாய்க்கு நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகவல் ஆர்வலர்களை மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைத்து விட்டோம், மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்த 800 பேர்த்துல 700 பேர் கிளம்பிடுவாங்க, 700 பேர் இன்னைக்கே கிளம்பிடுவாங்க, 100 பேர் நிற்பார்கள். அந்த 100 பேர் 1000 தகவல் ஆர்வலர்களை உறுதியாக தகவல் ஆணையத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட வைப்பார்கள் என்று சொன்னேன். அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் தகவல் ஆணையத்தை கண்டித்து தகவல் ஆணையத்திற்கு முற்றுகையிடும் போராட்டம், தகவல் ஆணையம் ஓய்வு தினத்தன்று கருப்பு கொடி காட்டி ஒப்பாரி வைத்து அவர்களை வலிக்கும் போராட்டம். அவன் ஓய்வு நாட்டில் பேரவை பற்றி நடத்தல, அப்படி ஒரு போராட்டம் நடத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்து சட்டமன்றத்தை, தமிழ்நாடு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக, சட்டமன்றத்தின் மூலமாக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை திருத்துவதற்கான சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தி 160 தகவல் ஆர்வலர்கள் 10 ரூபாய்க்கு சார்ந்த தமிழ்நாடு முழுவதும் தகவல் ஆர்வலர்கள் இணைந்து 160 பேர் தமிழகத்திலே வரலாற்றிலே முதல் முறையாக ஆட்சியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு போராடினோம். சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மீண்டும் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு கவர்னருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆட்சி ஆர்வலர்கள் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் செய்து கைதானோம். மீண்டும் 10 ரூபாய் இயக்கம் மக்களுடைய பிரச்சனையாக போராடக்கூடிய வகையிலே தமிழகத்தின் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு முதல்வரையே முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்தோம். தமிழ்நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட 10 ரூபாய் இயக்கத்தை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டார்கள். இவை அனைத்தையும் 10 ரூபாய் இயக்கம் சமூக ஆர்வலருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி களமாக பயிற்சி எடுக்கக்கூடிய போராட்டமாக அவற்றையெல்லாம் நடத்திய விளைவு இன்றைய தினம் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டை பார்த்து தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மிரண்டு போய் இந்த மண்டபத்தை நைட் 8 மணிக்கு பூட்டிட்டாங்க, இரவு 8 மணிக்கு பூட்டிட்டாங்க. என்னுடைய நம்முடைய அக்கா ஆர்த்தி அக்கா ஜோதி அக்கா எங்க இருக்கீங்க? ஜோதி அக்காவுக்கு ஏன் மேடைக்கு அக்கா வரல? வாங்க மேடைக்கு வாங்க, மன்னிக்கணும். அக்கா ஜோதி அக்கா நைட் 8 மணிக்கு நடுத்தர மண்டபத்தாசம் நின்றாங்க. எனக்கு போன் பண்ணாங்க, அண்ணா நடுத்தர நிற்கணும், நடுத்தர வந்தாச்சுமா, சமூக ஆர்வலர் நடுத்தர வந்தாச்சு, இனிமேல் நம்முடைய போராட்டம் ஓயவே ஓயாது. முதல் நிகழ்ச்சியாக எங்க அக்காவை ஆர்த்தி அக்காவை நடுத்தர நிறுத்தி தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு நாட்கள் கொடுக்குறேன். விடிய நம்முடைய தகவல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் நடுத்தரோடு படுத்துட்டோம். நிறைய பேர் என்கிட்ட கோபமா சொன்னாங்க, என்னங்க இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது, காவல்துறை இப்படி பண்ணுது. அவர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள், நன்றாக பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். 10 மணிக்கு சரியாயிடும், 10 மணிக்கு சரியாயிடும். சரி செய்வார்கள் சமூக ஆர்வலர்கள், நடந்துருச்சுல்ல, நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்றுடுச்சுல்ல, நிகழ்ச்சி நடக்குதில்ல. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சட்டமுறை, இந்த நிர்வாக முறை, இந்த அமைப்பு முறை போராடக்கூடிய உங்களுக்கு ஆதரவாக இருக்காது, உண்மையை பேசக்கூடிய உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. நேர்மையான உங்களுக்கு இந்த சட்டமும் நிர்வாகமும் நீதிமன்றங்களும் உதவவே உதவாது. ஆனால் இந்த சட்டத்தை பயன்படுத்திதான், இந்த நிர்வாக முறையை பயன்படுத்திதான் நாம் மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு வாதாட வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். இந்த சட்ட முறையும் நிர்வாக முறையும் எதிர்காலத்தில் மாறும். நம்முடைய தாத்தா காலத்தில் வெள்ளக்காரன் நாட்டை ஆண்டு பொழுது இந்த பேச்சுரிமை கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த பிறகு நமக்கு பேச்சுரிமை கிடைத்திருக்கின்றது. அந்த பேச்சுரிமையை பயன்படுத்துவதற்கு நமக்கு விளங்குகின்றது, வாய்ப்பு இருக்கின்றது. நம்முடைய பேரன் காலத்தில் நம்முடைய போராட்டம் மாற்றும், எதிர்கால வரலாறு எழுதும். தமிழகத்துடைய சமூக போராடிய விளைவு இந்தியா முழுவதற்கும் மிகப்பெரிய விடியல் கிடைத்தது என்ற வரலாற்றை பதிவு செய்வதற்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து 10 ரூபாய் இயக்கத்திற்கு தமிழகத்துடைய சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் கோடானு நன்றியை தெரிவித்து, நாங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை, 10 ரூபாய் இயக்கம் எடுத்துக்கொண்ட வேலையை எப்பொழுதும் பாதியில் விட்டது கிடையாது. பாதியில் விடுபவர்கள் 10 ரூபாய் இயக்கத்தை சார்ந்திருந்தது நீங்கள் அறிந்தது. சமூக ஆர்வலர் ஒற்றுமையை தொடர்ந்து உருவாக்குவதற்கு இன்றைக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஒற்றை குரலோடு இணைந்து செய்ய இருக்கின்றோம். எந்த சமூக ஆர்வலருக்கு தமிழ் மண்ணிலே பாதிப்பு என்றாலும், தமிழகத்தில் எந்த ஒரு சமூக ஆர்வலர் நிறுத்தப்பட்டாலும் நாம் எல்லாம் போய் நிற்போம். நியாயத்தை வெற்றி பெற வைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம். அந்த வகையிலே வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.